வெல்கம் டு கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ். ஸோ ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன கிளாஸஸில் வந்து எப்படி ஒரு மாக்கப் வந்து எடுக்கிறது, ஸோ எப்படி ஒரு மாக்கப் வச்சு நம்ம டிசைனை மேக் பண்ணுறது சொல்லிட்டு இதுவரையும் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இருக்கிற கிராஃபிக் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேட்ச் 11ல் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5 பீப்புள் கிட்ட நீங்கள் கோர்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸோ அதில் வந்து மினிமம் வந்து ஒரு 3 பீப்புள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோர்ஸ் 50% கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் 2 or 3 பீப்புள்ஸ் வரையும் டேஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கீப் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா வந்து நம்ம வேகமாக வந்து நம்ம கிராஃபிக் டிசைனை முடிச்சிடலாம். ஸோ இன்னொரு விஷயம், கிராஃபிக் டிசைனை பொறுத்த வரையும் எவ்வளோதான் கிராஃபிக் டிசைன் சொல்ல முடியாது. நம்ம வந்து கிராஃபிக் டிசைனில் லேர்ன் பண்ண வேண்டியது ஏகப்பட்டது இருக்கு. ஸோ நம்ம கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னும் கிராஃபிக் டிசைன்ஸை நிறையவே லேர்ன் பண்ண வேண்டிய விஷயமும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதுக்கு கிராஃபிக் டிசைன்னா நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, கிராஃபிக் டிசைன் என்னன்றத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது வரையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசிக்ஸில் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கேன்வா அண்ட் ஃபிக்மா தான் இப்போதைக்கு ஜம்ப் ஆயிருக்கும். ஸோ இதை தாண்டி மாஸ்டர் ஃபுல் ஃபோட்டோஷாப்புக்கு இன்னும் பேசிக்ஸ்க்கே வரலை. ஸோ அந்த ஃபோட்டோஷாப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணனாக்க ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்களும் வந்து நம்ம கிராஃபிக் டிசைன் கோர்ஸை நம்ம கூடிய சீக்கிரத்தில் கம்ப்ளீட் பண்ணலாம், ஓகேவா? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸஸ் வந்து என்னன்னாக்க ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து மாக்கப்ல வந்து எப்படி ஒரு டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பேக்கேஜில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், குரோமில் போயிட்டு பேக்கேஜ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுவோம். எனக்கு வந்து இமேஜஸ் ஃபைல் தான். இங்கே பாருங்க, இமேஜஸில் போந்தோம். நான் ஆல்ரெடி இது உங்களுக்கு நான் டெமோவாக தந்திருப்பேன். இந்த கிராண்டம்மா அப்படின்னு சொல்கிற இந்த கிராண்ட்மான்ற சிட்பா கிட்ட. ஸோ நீங்கள் வந்து இதை மாடலாக வச்சு பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறேன். பட் வந்து எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க தெரியல. ஸோ நீங்கள் பண்ணவங்க வந்து டேரெக்டாக என் வாட்ஸ்அப்க்கு நீங்கள் கொடுத்துடலாம் நீங்கள் பண்ண டிசைனு. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்க, இப்போ நான் வேறு மாடல் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ எப்படி ஒரு பேக்கெட் மாக்கப் எடுக்கிறது அப்படின்ற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம கேன்வாலே கூட பண்ணலாம் நான் சொல்லியிருப்பேன். பட் கேன்வால் வந்து பேசிக்ஸாக தான் பண்ண முடியும், அட்வான்ஸாக பண்ண முடியாது. ஸோ எப்படி ஒரு மாக்கப் எடுக்கிறது, எப்படி ஒரு டிசைன் வந்து ஆட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இந்த ப்ராஜெக்ட் 2ல வந்து பிராண்டட் ஐடென்டிஃபைல நீங்க எத்தனை எனக்கு டிசைன் பண்ணி தரமுனாக்கா ஒரு பேக்கேஜ் டிசைன், ஒரு பாக்ஸ் டிசைன். ஸோ இது ரெண்டு தான் வந்து எனக்கு பண்ணி தர போறீங்க. ஸோ அது வரையும் பண்ணாலே நீங்க லிஸ்டிங் கார்டு அண்ட் பேக் டிசைன் இதெல்லாம் வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கலி பண்ணிடுவீங்கன்னு தெரியும், ஓகே? நான் இப்போ இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து இந்த பேக்கேஜ்ல வந்து ஒரு டிசைன் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு வந்து இங்க புளியங்காய், இஞ்சி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பேக்கேஜ் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கு, ஓகேவா? ஸோ இது எப்படி இதே மாதிரி வந்து நம்மளாலேயே ஓனா வந்து பேக்கேஜ் டிசைன் பண்ணுறத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம 2 டூல் யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன டூல்னு பார்த்தீங்கன்னாக்க கேன்வா யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃபிக்மா யூஸ் பண்ண போகிறோம். பட் கேன்வாவை பொறுத்தவரை எப்படின்னாக்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கேன்வா வந்து ஆல்ரெடி இருக்கும், நம்ம ரீடிசைன் மட்டும் பண்ணிப்போம். பட் ஃபிக்மான்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம யூஐஎக்ஸ்க்கு மட்டும்தான் ஃபிக்மா யூஸ் பண்ணணும் கிடையாது. யூஐஎக்ஸ் தாண்டியோ ஃபிக்மால ஏகப்பட்ட விஷயம் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ண முடியும் என்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்மாவுடைய பேசிக்ஸ்ல வந்து நம்ம அட்வான்ஸ் போகும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லித்தரேன். ஸோ இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேன்வால வந்து பண்ற டிசைன் நம்ம விட்டுடுறோம், ஓகேங்களா? ஸோ கேன்வா கிளாஸஸ் இன்னையோட முடியுது. நாளிலிருந்து நம்ம ஃபிக்மா வந்து எப்படி டிசைன் பண்றது, ஃபிக்மா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஷூவோடைய ஆப் வந்து எப்படி மேக் பண்றது நான் சொல்லியிருப்பேன். ஒரு ஷூவை வந்து இப்படிதான் எடுக்கணும், ஒரு ஷூவோட ஆப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படிதான் பட்டன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஆப் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இப்போ ஒரு ஆப் டிசைன் கொடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால A to Z பண்ண முடியும், ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ வந்து நம்ம இந்த ஃபிக்மால வந்து மாஸ்டர் கிளாஸஸ் எப்படி பண்ண போறோம்னாக்க இந்த பேக்கேஜ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்மால ஓனா வரையணும். ஓனா வரைஞ்சி ஸோ பென்டூல வச்சு நான் வரைகிற மெத்தட்லாம் சொல்லியிருப்பேன், லோகோ டிசைன்லாம் பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பென்டூல வச்சு நம்ம பேக்கெட் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ பேக்கெட் வரைஞ்சிட்டு இந்த மாதிரியான டெக்ஸ்ட் ஃபாண்ட்ல எங்கிறது எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி கலர் லேஅவுட்ஸ் அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஃபிக்மால அட்வான்ஸ் கிளாஸ் நம்ம பார்ப்போம், ஓகேவா? ஸோ இன்னைக்கு லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் கேன்வா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கிளாஸோட இன்னைக்கு நான் கேன்வா உங்களுக்கு முடிக்கலான்னு இருக்கேன். ஸோ உங்களுடைய குரோம்ல போயிட்டு ஜஸ்ட் கேன்வா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுனாக்க
நீங்கள் வந்து டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆகுது, எனக்கு வந்து ஒரு ஈஸியாக ஒரு சின்ன சின்ன பிக்சர்ஸ்லாம் வந்து நான் கேன்வா வந்து எடுக்கணும்னாக்க நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து கேன்வா யூஸ் பண்ணுங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கேன்வாவே வந்து நம்பி இருக்காதீங்க. பட் எனக்கு உங்களுக்கு எப்படின்னாக்க ஒரு சின்ன சாம்பிள் சொல்லட்டுமா? எனக்கு இங்கே இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இது ஒரு டோட்டல் பிக்சர் வச்சுக்கோங்களேன். இந்த இஞ்சி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்க இது மேல வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த இலை இருக்கு இல்லையா, இந்த இலைய வந்து எனக்கு வேற கலர்ல வேணும் அப்படின்னு கேட்டனாக்க அது நம்மளால கேன்வால பண்ண முடியாது, ஃபிக்மாலையும் பண்ண முடியாது, அது போட்டோஷாப்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து நம்ம நிறைய திங்க் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ இந்த நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டை நம்ம வந்து எடுக்கிறனாக்க அந்த கிளைண்ட் வந்து எனக்கு இந்த கலர் வேணும், இதுக்கு அந்த கலர் மாத்துங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு கலர் சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா கேன்வால பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு இந்த அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இது இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம டிராப் பண்றோம்னாக்க இன்னைக்கு இது வேற மாதிரி டிராப் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டினாக்க நம்ம கேன்வா டிராவிங் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ பென்டூல் வச்சு நம்ம ஃபிக்மா ஒரு போட்டோஷாப்பில் தான் பண்ண முடியும். அதுதான் சொல்றேன். ஸோ நம்ம வந்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இதை சேஞ்ச் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கேன்வால் வந்து அது எப்படி சேஞ்ச் பண்றது மெத்தட் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா கேன்வான்றது ஒரு ஏஐ டூல், அது உள்ள இருக்கிறது தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நம்ம போட்டோஷாப் ஒரு ஃபிக்மால் தான் வந்து ஓனா அதை ரீசேஞ்ச் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன், நீங்க இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. கேன்வா இப்ப கூட சொல்றேன், கேன்வா வந்து ஒரு பேசிக்ஸான டூல் தான். ஒரு கிராஃபிக் டிசைனரா நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு கேன்வாவே நான் சஜஸ்ட் பண்றேன். ஓகே. அண்ட் கேன்வாலே வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு நோ கோடு வெப்சைட் எப்படி மேக் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். பட் அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னாக்க உண்மையில சொல்றேன், அது பயங்கரமான வேல்யூ. நீங்க ஒரு நோ கோடு வெப்சைட் பண்றீங்கனாக்க அது உங்களால ஃப்ரீலான்ஸா ஒரு வெப்சைட் மேக் பண்ணி நிறைய ஷாப்புக்கு வெப்சைட் மேக் பண்ணி உங்களால் ஏர்ன் பண்ணவே முடியும். ஸோ இது எப்படி நோ கோடுல வந்து இன்னைக்கு வேர்ட் பிரஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நீங்க வந்து நோ கோடு பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து வெப்சைட் மேக் பண்ணி ஏகப்பட்ட ஷாப்புக்கு நீங்க வெப்சைட் மேக் பண்ணி தந்து மினிமம் வந்து ஒரு கோடிங் இல்லாமல் பண்றோம் இல்லையா, ஸோ அதனால வந்து ஒரு ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க 5Kல இருந்து 6K கிட்ட நீங்க உங்களாலே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நோ கோட் எப்படின்றது நீங்க வந்து ஒன் பை ஒன் பார்த்துக்கங்க. நானும் வந்து உங்களுக்கு எப்படி நோ கோடு, உங்களுக்கு நோ கோடில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்க, அதை நானே வந்து உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வரையும் நான் லைவ் கிளாஸ் சஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி நோ கோடில் வெப்சைட்டை மேக் பண்ற மெத்தட் வந்து நான் உங்களுக்கு A to Z சொல்லித்தரேன். ஸோ இப்போ நம்ம படிக்கிறவங்க கிராஃபிக் டிசைன்ல யாரும் நோ கோடு தேவைப்பட்டுதுன்னா சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு வரையும் தனியாக வந்து நான் லைவ் கிளாஸ் பண்றேன். அப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும்னா சொல்லுங்க. ஸோ ரெக்கார்ட் வீடியோவே நான் யூடியூப்டைய பிரைவேட் லிங்கை உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஓகே. ஓகே, ரொம்ப நேரம் போயிடுச்சு. ஃபில்லிங் மிஸ்டேக் போட்டோமா? நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லியிருப்பேன். ஒன்றும் இல்லை, எப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஓனாக வந்து உங்களுக்கான ஹைட் அண்ட் வித் வந்து நான் கிரியேட் பண்ணிங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதேமாரி வந்து உங்களுக்கான ஓனாக ஹைட் அண்ட் வித் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லோகோனாக்கா லோகோ போயிட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி தம்ப்ளைனுடைய இதுவை போய் சஜஸ்ட் பண்ணாதீங்க. நான் எதை சஜஸ்ட் பண்ண வேணான்றனாக்க கேன்வால இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, டாக்குமெண்ட், ஒயிட் போர்ட், லோகோ, யூடியூப் தம்ப்னைல், இன்ஸ்டாகிராம் வீடியோ, ரெஸ்யூம், இதெல்லாம் வந்து நீங்கள் பெரும்பாலும் இதை கிளிக் பண்ணி இது உள்ள போய் டிசைன் பண்ணாதீங்க. ஸோ இங்கே எப்படி இருக்கீங்களா, கிரியேட் ஏ டிசைன், இந்த இடத்துல போயிட்டு பண்ணுங்க. ஓகேவா? சாரி, கிரியேட் ஏ டிசைன்ன்ற பாருங்க, கொஞ்சம் மேலே வாங்க, கஸ்டம் சைஸ், இங்கே வாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஹைட் அண்ட் வித்தில் தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க 1080x1080ன்ற ஒரு ஃப்ரேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஓனாக வந்து நமக்கான சைஸை நம்ம ஹைட் அண்ட் வித்தோட கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லா விதமான டெம்ப்ளேட்ஸும் நம்மளால தீமை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து ஓனாக உங்களுக்கு எவ்வளோ ஹைட் அண்ட் வித் வேணுமோ அதை நீங்களாவே நீங்கள் சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவை பின்னாக்க பேக்கேஜ் டிசைன் தானே சொன்னேன். ஸோ போட்டுங்க பேக்கேஜிங் டிசைன். பேக்கேஜ் டிசைன் சொன்னால் பேக்கேஜ் சம்மந்தப்பட்ட டிசைன் வருது. நான் பேக்கேஜிங் ஒரு ஃபுட்டு வேணும்.
ஒரே நிமிஷம். ஸ்நாக்ஸ், இந்த பேக்கேஜ் டிசைன் நல்லா இருக்கு. பட் என்ன ஒன்று, அது ப்ரோ வெர்ஷனில் இருக்கு. அப்படி உங்களுக்கு இது வந்து ப்ரோ வெர்ஷனில் இருக்குனாக்கா, இந்த ப்ரோ வெர்ஷனில் இருக்கிறத எப்படி வந்து நம்ம ஃபிக்மாவில் பண்ணுற மெத்தடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது ஓகே, நல்லா தான் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியான விஷயம் தான், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கஷ்டமே கிடையாது நமக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு பேக்கேஜ் டிசைனும் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு கேன்வாவில் ப்ரோ வெர்ஷன் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் உங்களாலே ஓனாகவே மேக் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இப்போ தற்சமயத்துக்கு எதனா ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸில் இருக்கிறத யூஸ் பண்ணிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேக்கேஜ் டிசைன், ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து நான் எங்கே இந்த ஃபோட்டோ காணும், இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு பேக்கேஜ் டிசைன் எப்படி பண்ணுறது சொல்லியிருப்பேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பேசாமல் இதுலேயே 3 எதனா ஒன்று ரெஃபரண்ட் எடுத்துக்கலாமா? ஸோ ஓகே, நான் இதை ரெஃபரண்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன், ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்கை ப்ளூலே கொஞ்சம் டார்க்காக இருக்குது, ஓகேவா? ஸோ அந்த கலர் எடிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து கேன்வால் வந்து நீங்கள் ஒரு பெரிய நீங்கள் ஒரு நான் பேக்கேஜ் டிசைன் சொன்னது நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னன்னாக்க, ஸோ நான் பேக்கேஜ் டிசைன் சொன்னது கேன்வாவில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்நாக்ஸ் பேக்கேஜ் டிசைன் சொன்னது அதுவே வந்து ஒரு இந்த மாதிரி டெம்ப்ளேட் தருது. ஸோ நான் போன வீடியோ பண்ணியிருப்பேன் ஒரு சிப்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு, அது உங்களுடைய ஜஸ்ட் மாடல் கோசம் தான் நான் அப்படியே அந்த டெம்ப்ளேட் எடுத்து யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சேன். பட் ஒரு கிளைண்ட் சஜஷனாக வராங்கனாக்க கேன்வா இருக்கிற டிசைனை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறாதீங்க ப்ளீஸ். ஸோ நீங்கள் ஓனாக மேக் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் அது புதுவிதமாக இருக்கணும், நீங்களாவே மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் பேக்கேஜ் டிசைன் சொன்னதும் நீங்களாவே போயிட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு நீங்க எடுத்து வந்து வச்சுட்டு ஸோ அதை அப்படியே போயிட்டு மாக்கப் பேக்கேஜ் பண்ணிட்டு ஸோ பேக்கேஜ் டிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஸோ அது ஒர்த் இல்லை. ஸோ நீங்களாவே பண்ணுங்க. நான் வந்து போன வீடியோல பண்ணதுக்கு எப்படி ஒரு மாக்கப்பா அது கன்வெர்ட் ஆகுதுன்றதுக்கோசம் தான் உங்களுக்கு பண்ணி தந்தேன். ஸோ அதனால தான் வந்து நான் இன்னைக்கு வீடியோவில் வந்து இது எப்படி உங்களாலே ஓனாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சிப்ஸ் பாக்கெட் மாதிரிலாம் கூகுளில் பாருங்க, அது ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. ஸோ அதே பாக்கெட்டோட டிசைனே எடுத்து பண்ணுறாதீங்க, காப்பிரைட் வந்துடும், ஓகேவா? நீங்க எது பண்ணாலும் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியா வேணும். எனக்கு கிராஃபிக் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரியேட்டிவிட்டின்றது ரொம்ப மெயின். நீங்க ரெஃபர் எடுத்துக்கலாம், ரெஃபர் எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கலாம். பட் அச்சஸ்ல அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணாதீங்க. அதுதான் பண்ற நீங்க பெரிய மிஸ்டேக். ஸோ காப்பரேட் ப்ராப்ளம் கண்டிப்பா வரும், ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெஃபர் எடுத்துக்கிறேன். ஆனால் அதே மாதிரி இப்போ ஏ டு Z பண்ண இது வந்து அப்படி ஏ டு Z பண்ண சொன்னாக்கா அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்டாக வந்து உங்களாலே பேக்கேஜ் டிசைன் பண்ண முடியும்னு அர்த்தம். பட் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ரிப்பேரிங் கோர்ஸும் நீங்கள் வேணா அதே மாதிரி எடுத்துக்கலாம். பட் ஒரு கிளைண்ட் சஜஷனாவோ இல்லை ஒரு ஒர்க்கான ஒரு விஷயத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டிசைன் நமக்கு ஆர்டர் வருதுனாக்க ஸோ நீங்கள் தயவு செய்து அச்சஸில் ஒரு ரெஃபர் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கே சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் அதே மாதிரி நீங்கள் பண்ணுறாதீங்க, ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். பட் நான் இது அதே மாதிரி பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வேணுனாக்க ரெஃபரன்ஸ் எடுத்து அதே மாதிரி பண்ணி பாருங்க. ஒரு கிளைண்ட் விஷயமா வந்தனாக்க நீங்கள் ஓனாக பண்ணுங்க. ஸோ இந்த பிக்சர் இங்கே வச்சுக்கிறேன். சரி, ஓகே. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு பாக்ஸ் ஒன்று வருது, ஓகேவா? ஸோ பாக்ஸ் வருதுனாக்க இங்கே கேன்வல் போனதும் இங்கே எலமெண்ட்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ எலமெண்ட்ஸ் போனதும் வந்து இங்கே நிறைய பாக்ஸஸ் மாடல்லாம் இருக்கும். ஸோ இந்த பாக்ஸ் மாடல் மட்டும் கொடுங்க. ரெட் கலரில் வந்தது இருக்கு நமக்கு. ஸோ இது எடுத்துட்டு இதை கொஞ்சம் சின்னதாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சாரி கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாகும். இல்லைனா ஓகே, கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூமிங் வரும். நீங்கள் ஜூமிங் வச்சு கூட நீங்கள் டிசைனை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இது இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த பாக்ஸை வந்து நான் மேலே வச்சுக்கிறேன். ஸோ இது இன்னும் கொஞ்சம் இங்கே எடுத்து வந்துடுறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கொடுக்க போகிறேன். நம்ம ஃபிக்மாவில் கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் சொல்கிறேன்.
ஓகே ஃபாண்ட் சைஸில் ஒரே நிமிஷம். ஸோ இது வேணாம், இதில் நமக்கு வரல, நமக்கு செட் ஆகலை இது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிலே பண்ணிடலாம். எலமெண்ட்ஸில் கொஞ்சம் கீழே விடுவாங்க. இல்லை இங்கே தேடி பார்ப்போம், இருங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம எல்லாம் இந்த கோட் அலைன் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு பாக்ஸ் இங்கே கிடைக்கல, அந்த மாதிரி ஸ்ட்ரோக் வச்ச மாதிரி. ஸோ இது இன்னும் கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ இப்படி வச்சுப்போம். அண்ட் நியூவாக ஒன்று எடுத்துட்டு ஸோ இதை ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷனில் 0 டிகிரி வருதான் பாருங்கள். நான் கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே 90% வந்து பார்த்தீங்கன்னாக்க இது கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ நான் இதே வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு மாடல் எடுத்துக்கிறேன். இன்னொரு மாடல் எடுத்துட்டு ஸோ இதை கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ இங்கே மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இல்லை, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசு படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது கொஞ்சம் மேலே அப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இடம் ஒரு சின்ன மிஸ்டேக் நமக்கு இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஓகேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் மேலே போனாக்கும் ரொம்ப அப் ஆயிடுது. ஸோ 500% மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மூவ் ஆகலை அது. சரி ஓகே, இப்போ இது வரையும் ஓகே, நம்ம விட்டுடலாம். ஸோ கேன்வால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸ் மாடல் இருந்தால் நம்ம ஈஸியாக வந்திருக்கும். ஸோ அது வந்து இங்கே இல்லாததால ஒரு குறையாக இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் இங்கே ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். சேம் கலர் பென்ச் வந்து கொடுத்துட்டு ஓகே, நமக்கு இங்கே இருக்குது. நான் அது இல்லைன்னு நினச்சிட்டேன் அது. ஓகே டன். ஸோ இது எல்லாத்தையும் டிலே பண்ணிக்கிறான். ஸோ டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ஷேப் எங்கே இருக்குது, ஸ்கொயர் ஷேப் எடுத்துட்டேன். ஸோ இது டிலே பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப் எடுத்துகிட்டு ஸோ இதை கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி ஒரு லென்த்து இழுத்துப்போம். இழுத்துட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்த கலரே கொடுத்துப்போம். ஸோ இங்கே வந்து ஸோ அதோடைய பார்டர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு ஸோ இங்கே ஒயிட் கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்ஃபெக்டான பாக்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா?
ஸோ இங்கே வந்து உள்ள டெக்ஸ்ட் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸோ ஒரு இந்த மாதிரி ஒரு மெலிசான ஒரு டெக்ஸ்ட் மாதிரி எடுத்துப்போம். ஓகே, எடுத்துக்கினாச்சு. ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ALE ப்ளஸ் வா. ஓகே, ஓ டெக்ஸ்ட் போயிடுச்சு. ஸோ கேப்ஷனில் ஓகே, இப்போ கொடுத்துட்டோமா நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஏ இருக்கு இல்லையா, இது ஏக்கு போயிட்டு இந்த ஒயிட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் ஒயிட் ஆகிடுச்சா. ஸோ இதை எடுத்து வந்து இது உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு பெரிய தடியான சைஸில் நமக்கு ஒரு ஃபாண்ட் தேவை. அப்போ என்ன பண்ண போகிறோம், கேப்சல்லே ஓகே, நம்ம அதே மாதிரி டெக்ஸ்ட் ஃபாண்ட்டு கொடுத்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது கொஞ்சம் பெருசு பண்ணுறது ப்ளஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் கொடுத்தது எனக்கு ப்ளஸ் இது வருது. ஓகேவா? ஸோ நான் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், அதுக்கு அடுத்தபடியாக கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கோடு மாதிரி கொடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நான் இங்கே ஒரு பாக்ஸ் எடுத்தேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி திரும்பி எலமெண்ட்ஸில் போகிறேன். எலமெண்ட்ஸில் போயிட்டு ஒரு பாக்ஸ் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ் எடுத்துட்டு ஸோ இங்கே கொடுத்துட்டு ஸோ இங்கே அதேமாதிரி கரெக்டான ஷேப்பில் கொடுத்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணுறேன், நான் மெலிஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மெலிஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்து வந்து இது பேக்கில் வச்சிடுறேன். இப்போ இதுக்கு கலர் ரேடியேஷன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது கலரில் போயிட்டு ஸோ இதே கலர் தான் கொடுக்க போகிறோம். இதே கலர் கொடுத்துட்டு ஸோ இதுலேயே வந்து கொஞ்சம் இதுவோ கொஞ்சம் பேக்கில் வந்து டார்க் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், திரும்பி இங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு ஸோ எனக்கு மேலே வந்துடுச்சு அது. இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ஷார்ப்பாக இது ஒரு ஒட்ட வச்சுருங்க. ஒட்ட வச்சுட்டு ஸோ கீழே வந்து மெலிசா ஒரு இது மாதிரி கொடுத்துருங்க. ஸோ மெலிசா கொடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கீழே ஓவர் டார்க்காக இருக்குது. ஸோ திரும்பி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓவர் டார்க்காக கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே வந்து கோகோனட் க்ரீம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே வந்து நம்ம டைப் பண்ணிப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட் தான் அங்கே இருக்குது. கேப்சல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிப்போம். ஸோ அவங்க வந்து ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம அதேமாரி ஸ்பேஸுக்கு வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் லெட்டர் ஸ்பேசிங் இருக்கு இல்லையா, இந்த லெட்டர் ஸ்பேசிங்ன்றத ஓகே இது வரையும் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் லெட்டர் ஸ்பேசிங் கொடுத்துப்போம். ஓகே, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரையுமே போதும். பட் டெக்ஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்குது, கொஞ்சம் பெருசு படுத்திப்போம். ஸோ இது லெட்டர் சைஸ் இதுவாக்கிட்டு ஸோ ஸ்பேசிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேசிங் கொடுத்துட்டுனாக்க
நமக்கு சேமான சைஸில் வந்துடுச்சு. ஓகேவா, நமக்கு அதே மாதிரியே கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த இமேஜ் தேவைப்படுது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மில்க் மாதிரி இருக்குது. ஓகேவா, அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு மில்கோட இமேஜ் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, எலமெண்ட்ஸ் போயிட்டு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நிமிஷம். ஸோ இங்கே மில்க் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட பிஎன்ஜி இமேஜஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு தேவையானது எப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் உள்ள இருக்க மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஃபாண்ட்ஸ் மட்டும் எங்கன்னா கிடைக்கா நம்ம தேடி பார்ப்போம். ஸோ நம்ம கிடைக்கிற வரைக்கும் தேடி பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம், இது பேக்ரவுண்டு இமேஜா என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, பட் இது ஒர்த் இல்லை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கேன்சல் பண்ணிக்கிறேன். இல்லை இந்த இமேஜ் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா பார்க்கலாம். நம்ம இந்த ஒரே நிமிஷம், வேறு எதனா இமேஜாக இருக்க மட்டும் பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். ஓகே, நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை இந்த இமேஜ் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன், நான் மேலே கொண்டு விட்டு போயிடுறேன். ஸோ மேலே வந்து எனக்கு பெரிய சைஸாக இருக்கு இல்லையா, இது பெரிய சைஸாக இருக்கும்போது இது எனக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம அந்த பிக்சர் கிடைக்கல. நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ரொட்டேஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னது மட்டும் படுத்திப்போம். ஸோ இந்த மாதிரி சின்னது படுத்திக்கோங்க. ஸோ மேலே இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கும் கொஞ்சம் இதுவும் ஆகாத பழக்கம் இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ இது உள்ளது பார்த்தீங்கன்னாக்க இஞ்சி இருக்குது. ஓகேவா, ஸோ அது மேலே ஒரு இலை அது மாதிரி இருக்குது. நம்ம அதே மாதிரி நம்மளும் ஒரு இமேஜ் எடுத்துப்போம். ஸோ நமக்கு எலமெண்ட்ல ஏன் வர மாட்டிகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ தான் நமக்கு ஷோ ஆகிருக்கு. ஸோ எதனா வந்து பிஎன்ஜி இமேஜாக இலையில இருக்க மாதிரியே நமக்கு இமேஜஸ் எனக்கு கிடைக்கிற மட்டும் பார்த்துப்போம். இல்லைனாக்கா கிராஃபிக்ஸ் கீழே இருக்குது, அங்கே வந்து நம்ம தேடி பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்டது இருக்கும், இது உள்ளே வந்து நீங்கள் ஒவ்வொன்றா தேடி பாருங்கள். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்து உங்களுக்கு 3Dயாக கிடைக்கல அப்படின்னாக்க என்ன பண்ணுறீங்க, டேரெக்டாக கூகுள் போயிடுங்க. ஓகேவா, கூகுள் போயிட்டு உங்களுக்கு தேவையான என்ன இதுவோ அப்படி எடுத்துக்கலாம். நமக்கு இஞ்சி வந்து எப்படி இருக்கணும், சாரி இந்த இமேஜா, ஸோ நமக்கு இந்த மாதிரி மாடலில் வேணும்னு நினைக்கிறேன். நான் கூகுளில் போயிட்டு நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஜி அப்படின்றது ட்ரை பண்ணாக்க எனக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இமேஜாக எனக்கு வேணும்னு கேட்குறேன். ஸோ நமக்கு அங்கே எப்படின்னா 3Dயில் இருந்தது. ஓகேவா, ஸோ நான் 3Dன்றதை கொடுத்துக்கலாம். 3D அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்தோன்னாக்க நம்ம 3D இமேஜில் இருக்க மாதிரி வரும். இது நல்லா இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி வேறு எதுனா இருக்க மட்டும் பார்த்துக்கலாம். ஒரேல எந்த இமேஜ் இதே மாதிரி இருக்கும் பார்த்துப்போம். ஸோ இப்படி இருக்குது நமக்கு அதே மாதிரினாக்க ஸோ இது ரெண்டுத்துல எதனா ஒன்று செலெக்ஷன் பண்ணிக்கலாம் பண்ணலாம். ஸோ அந்த மாடல் கடைக்கு வேறு எதனா மாடல் இருந்து எடுத்துப்போம், இல்லைனாக்கா நம்ம விட்டுடலாம், அந்த இமேஜஸ் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்கா,
ஸோ இது பிஎன்ஜியாகவே நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா இருக்குது. பட் அந்த இமேஜ் மாதிரி நமக்கு இல்லை தான். பட் இருந்தாலும் இது நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறேன், இது வந்து காப்பி இமேஜ்ன்றது கொடுக்குறேன். மேலே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் இதுக்கும் அதுக்கும் பெட்டர்னஸ் வச்சு பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓவராக வந்து நம்ம கலரைசேஷன் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இஞ்சி மாதிரியே இல்லை நமக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ இது இல்லை, இது செக் ஜஸ்ட் பண்ணியிருக்கோமா? சரி, நம்ம இது இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இடத்துல செட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டைரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் எனக்கு பேஸ்ட்டே காமிக்கல. கண்ட்ரோல் வி. ஓகே, கண்ட்ரோல் வி கொடுத்ததும் எனக்கு வந்துருச்சு. ஆனால் வந்து என்ன ஒன்று ப்ராப்ளம், நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது பேக்ரவுண்டில் வந்து நமக்கு டெக்ஸ்டோடய வந்துருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இது வந்து ரெண்டாவது டைமாக போயிட்டு நம்ம வந்து நான் ஆல்ரெடி கட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பேன் ஐயா. ஸோ அது உள்ள போயிட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் பிஎன்ஜியா இல்லை, அதுதான் நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இல்லைனாக்கி இன்னும் இது ஸோ இது சஜஷனாக இது உள்ள வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்க போகிற இமேஜ் வந்து பிஎன்ஜியா இருக்கான்றதை மட்டும் தேர்ந்தெடுத்துங்க. நமக்கு இப்போதைக்கு தேவை பிஎன்ஜி இமேஜ் தான். கூகுளிலேருந்து டைரக்ட் பிஎன்ஜியா வேணும் நமக்கு. ஸோ இது வந்து பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஓகே, இது பேக்ரவுண்ட் டெக்ஸ்ட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், காப்பி இமேஜ் கொடுத்துட்டு ஸோ இங்கே போகிறேன். இங்கே வந்து கண்ட்ரோல் வி அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த இஞ்சியோடைய இமேஜ் வந்துருச்சு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ கொஞ்சம் இப்படி உள்ளே போன மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மில்க் இமேஜ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ண போகிறேன், இப்போ மேலே கொஞ்சம் பெருசுப்படுத்தி எடுத்து வந்துக்கிறேன். இல்லைனாக்க இங்கேயே வந்து மில்குடைய ஃபாண்ட் வேறு எதுனா இமேஜ் எதனா கிடைக்குதா இங்கே பார்த்துக்கலாம். சரி, ஆள் உள்ள போனாக்க ஏகப்பட்ட இமேஜஸ் இருக்கும். ஸோ 1 மினிட் நான் ஒன்று தேடி பார்க்குறேன். எனக்கு அந்த மாதிரி இமேஜ் கிடச்சதுனாக்க நான் அதை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது, பட் நமக்கு எப்படி வரும்னு தெரியலையே. ஓகே, வந்துருச்சு. ஆனால் என்ன ஒன்று, நம்ம இது பண்ணும்போது தான் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கும், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சாரி, டிலே பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், அவங்க பின்னாடி வச்சுருக்காங்க இல்லையா ஒரு அந்த மில்க் இமேஜ் மாதிரி, அதே மாதிரியே நமக்கு இங்கே அதே மாதிரி இமேஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து முன்னாடி இருக்கு, அந்த இஞ்சியுடைய இதுவுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஷோ லேயர்ஸ்ன்றது லேயர்ஸில் போயிட்டு ஷோ லேயர்ஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ அந்த மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து இமேஜுக்கு பேக்கில் கொடுத்துருங்க. இப்போ ஒரு நிமிஷம், அந்த இஞ்சி வந்து இஞ்சிக்கு பேக்கில் இருக்கணும். அந்த இஞ்சி ஃப்ரண்ட்ல இருக்கு, இப்போ இமேஜ் பேக்கில் இருக்கா. இப்போ அது பெருசு, சாரி இஞ்சி இமேஜே பெருசாகிட்டேன். இந்த மில்க் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாகிடுங்க. ஸோ ஓவர் பெருசு கொடுத்தாக்க நமக்கு கேன்வா அப்படின்ற நேம் வந்து நமக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. காரணம் ஏன்னாக்கா அது வந்து நம்ம ப்ரைமரி இல்லாத காரணத்தினால நமக்கு அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த இஞ்சி இமேஜை நான் இப்படி உள்ளே வச்சுக்கிறேன். ஓகேவா? எனக்கு அது பெருசுப்படுத்தி பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்குது அந்த இது. ஸோ நம்ம டவுன்லோட் பண்ணும்போது பிரச்சனையாக இருக்கும். ஓகேவா? அதுதான் நமக்கு அங்கே இருக்கிற ப்ராப்ளம். ஸோ அந்த மில்கோட இமேஜ் சொல்கிறேன், நமக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இல்லைனாக்குன்னு அதுக்கு இன்னொரு வேறு மெத்தட் ஒன்று இருக்கும், நான் அதை சொல்லித்தரேன். ஸோ ப்ரைமரியில் இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது. ஆனால் வந்து எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்குனாக்கா அது எப்படி யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நான் அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அதே மாதிரி இமேஜ் எனக்கு வேறு என்ன கிடச்சிச்சுனாக்கா ஓகே.
இல்லைனாக்க நம்ம வேறு வழி தான் பார்க்கணும். சரி, ஓகே. நமக்கு இமேஜஸ் வந்து அவ்வளோதான். இங்கே எண்டர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அது சம்மந்தப்பட்டது இல்லை. ஓகே, எண்டு இல்லை. இது நிறையவே இருக்குது. பட் வந்து வேறு இதுவாக தான் இருக்குது. எல்லாம் வந்து அந்த மாடல் இருக்குது. எல்லாமே ப்ரோ வெர்ஷனாக தான் இருக்குது. ஃப்ரீ இது வெர்ஷனாக இல்லை. இருந்தாக்க நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் ப்ரோவில் இருக்கிறது தான் யூஸ் பண்ண போகிறீங்கனாக்க நான் ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நான் ப்ளஸ் பண்ணி பார்த்துக்கிறேங்க. ஸோ இது உள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேடு வித் கோகோனட் மில்க் கிரிஞ்சி மேடுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டெக்ஸ்ட் ஃபாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் ஃபாண்ட்டாக இருக்குது. நம்ம நார்மல் ஃபாண்ட்ஸில் என்ன பண்ண போகிறோம். ஸோ ஓகே, எலமெண்ட்ஸ் விட்டு டெக்ஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, கீழே அங்கே வந்துருங்க. ஸோ நார்மல் ஃபாண்ட்ஸும் இங்கே தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஸோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ மேடு வித் ரியல், சாரி நான் எனக்கு பெருசுப்படுத்திக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் வெளியே போயிட்டு திரும்பி உள்ள வரும்போது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுது. அதுதான் பிரச்சனை. ஸோ நான் இப்போ கம்மி பண்ணிக்கிறேன். மேட் வித் அப்படின்ற டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ அதை எடுத்து வந்து இங்கே வச்சுட்டு ஸோ சைஸ் மட்டும் ஒரு 35 இருக்கட்டுமே. ஓகேவா, நான் இன்னொரு இது கொடுத்துட்டு ஸோ இங்கே எடுத்து வந்துட்டு ஸோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன கொடுக்க போகிறேன்னாக்க ஸோ ப்ராப்ளம் கொக்கோன் ஒரு நிமிஷம், இங்கே ஃபில்லிங் இருக்கு. கோகோனட் கிரீம்ஸ் கிஞ்சர் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். அதை எடுத்து வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அவங்க வந்து கீழேக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம இங்கே ஒரே நேம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த மில்க்ன்ற இடத்தாண்ட வந்து நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஓகே, நமக்கு ஃபாண்ட் அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது என்ன பண்ண போகிறேன், இது கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். அண்டு இங்கே இருக்கு இல்லையா இமேஜ், இதை மட்டும் இன்னும் கொஞ்சம் இது பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே ஏதோ ஒரு ஃபாண்ட் இருக்குது, பட் நமக்கு தெரியல. நம்ம வந்து நம்ம போனை வந்து நம்ம ஷாப் நேம் கொடுத்துப்போமே. ஸோ இது கொஞ்சம் மேலே இருந்தாக்க நல்லா தான் இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஒரு ஷாப் நேம் கொடுத்துப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் எங்கள் கம்பெனி நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ கேப்ஸில் போயிட்டு டி தமிழ்யா ஸ்டோர் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக்கிட்டு கரெக்டாக வந்து என்ன பண்ணுறேன், இந்த இடத்த வச்சுக்கிறேன். எவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகுது, ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் வச்சு பார்த்துக்கிறேன். நான் கிரியேட் பண்ண இவ்வளோ நேரம் இமேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜ் டிசைன். ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று இருக்குது தெரியுமா, இந்த மில்க் இமேஜ் தான். பட் எனக்கு அந்த இமேஜ் எனக்கு நல்லா இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து ஏன் அந்த மாதிரி வருதுனாக்க அது வந்து நம்ம பிரைமரி இல்லாத ஒரே ரீசன் மட்டும்தான் அப்படி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இது கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். ஸோ சின்னதாக்கிட்டு எனக்கு அதே மாதிரி பேக்கேஜ் டிசைன் இருக்கா, அதே மாதிரி தான் இருக்குது. பேக்கேஜ் பண்ணாக்க நமக்கு நல்லா வரும். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ஒன்றும் பண்ண போகிறது இல்லை.
கொஞ்சம் அது இமேஜ் வந்து எங்க அடி வாங்காம இருக்குன்னு பார்க்க போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ரிமூவ் ஆயிடுச்சா. ஸோ என்ன பண்ண போறேன், உங்களுடைய விண்டோஸ் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸ்கிரீன்ஷாட் வந்ததும் நீங்க என்ன பண்ண போறீங்க, ஃபைல் ஆப்ஷன் வந்து டபுள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. ஒரே நிமிஷம் எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கா, 1 மினிட் லோட் ஆகட்டும். ஓகே, இது 1 மினிட். ஓகே, எனக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ லோட் ஆனதும் நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஓகே எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இங்கே இருக்கு இல்லையா, எனக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது எங்கே சேவ் ஆயிருக்குனாக்க நான் ஃபோல்டர் உள்ளே போய் பார்க்குறேன். பிக்சர்ஸ் உள்ள போனதும் பிக்சர்ஸ் உள்ள மேலே வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். ஓகே, இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸ்க்ரீன்ஷாட்ஸ்னு இருக்கு. நான் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் இருக்கும் எப்படியும் மினிமம் எனக்கு அது. ஓகே, எங்க பாருங்க, எனக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்க எனக்கு இங்கே இருக்கு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணிட்டு இதை வந்து கிராப் பண்ண போறேன். கிராப் பண்ணிட்டு ஸோ நம்ம பண்ண இமேஜ் வந்து ஹெச்டியா வேணும்னாக்க நான் என்ன பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஐடியா சொல்லியிருப்பேன். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்கு வெப்சைட். நம்ம அதுல வந்து லோ குவாலிட்டியான பிக்சர் நம்ம கொடுத்ததும் ஹை குவாலிட்டியா வந்து நமக்கு பிக்சர் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே யூஸ் பண்ண போறோம். பட் நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியுமா கேட்டீங்கன்னாக்க இல்லை, வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மாடல் பண்றீங்கனாக்க இந்த மாதிரி வந்து பண்ணி பார்த்துங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கேன்வால தான் உங்களுக்கு ஃபுல் நீங்க பண்ண போறன்னு ஒரு ஐடியா இருந்ததுனாக்க நீங்க வந்து மந்த்லி வந்து ஜஸ்ட் 125 அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா, இல்லை சரியா நான் பார்க்கல, நான் பார்த்து சொல்றேன். அவ்வளவுதான் நினைக்கிறேன். பட் நீங்க அந்த மாதிரி கொடுத்து பிரைமரி கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான பிரைமரி கொடுத்து நீங்க டைரக்டா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வந்து ஓனா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் இதுவா பண்றேன், எப்படின்னாக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்றேன். இன்னும் கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்துட்டு ஸோ இப்போ என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சதும் நமக்கு இமேஜ் வந்துடும். ஸோ இங்கே சேவ், ஒரே நிமிஷம் இருங்க, இது இமேஜ் நமக்கு ஒன்றும் கன்வெர்ட்டாகவே ஆகலை. சேவ் ஆஸ் காப்பி. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் 107 இருக்கு. ஸோ நான் சேவ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து சேவ் ஆகிடும். ஒரு நிமிஷம். ஸோ ஒரே நிமிஷம் இருங்க, எனக்கு ஒரு சின்ன ஃபால்ட்டாக இருக்கு. ஓகே, நான் வேற நேமில் வந்து நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே, ஸோ இது சேவ் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ இது லோட் ஆகிற வரையும் நம்மளால எதுவும் கிளிக் பண்ண முடியல. இது லோடிங் ஆகிற வரையும் வெயிட் பண்ணி தான் ஆகணும்.